ஈரானின் முக்கிய தளபதி சயீத் இசாதியை தாக்குதலில் கொன்றுவிட்டதாக இஸ்ரேல் அறிவிப்பு. ஈரானுக்கும் ஹமாஸ் அமைப்புக்கும் இடையே ஒருங்கிணைப்பாளராக இருந்தார் என்றும் இஸ்ரேல் தகவல். தமிழ்நாட்டின் சில பகுதியில் வெப்பநிலை இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்க வாய்ப்பு. மதுரை விமான நிலையத்தில் அதிகபட்சமாக 105 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவு. வால்பாறையில் சிறுத்தையால் இழுத்துச் செல்லப்பட்ட 4 வயது சிறுமி சடலமாக மீட்பு. நேற்று முதல் தேடப்பட்ட நிலையில் வீட்டின் அருகிலேயே சடலமாக கிடந்தார். சென்னையில் புதுப்பிக்கப்பட்ட வள்ளுவர் கோட்டத்தை பொதுமக்களின் பார்வைக்கு இன்று திறந்து வைக்கிறார் முதலமைச்சர். முதல் நிகழ்ச்சியாக முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு பாராட்டு விழா நடத்தும் மாற்றுத்திறனாளிகள். சட்டமன்ற தேர்தலில் கூடுதல் எண்ணிக்கையில் தொகுதிகள் கேட்க ஆசை. மதிமுக எம்பி துரை வைகோ பேட்டி. கடலூர் பேருந்து நிலையத்தை குறிஞ்சிப்பாடி தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் அமைக்க எதிர்ப்பு. கடலூர் தொகுதிக்குள் அமைக்க கோரி பல கட்சியினர் மற்றும் அமைப்பினர் போராட்டம். நாகை மாவட்டத்தில் கடைமடையை சென்றடைந்த காவிரி நீர். திருக்குவளை அருகே ஏர்வைக்காடு கதவணையில் நெல் மற்றும் பூக்கள் தூவி வரவேற்பு. ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் நடந்த யோகா விழாவில் பங்கேற்ற பிரதமர் மோடி மக்களோடு மக்களாக சேர்ந்து யோகா செய்தார். क्लॉकवाइज तिप्पंडी श्वास वदलतु तलानी किंदक्की तो इसको रंडी श्वास छोड़ते हुए गर्दन को नीचे लेके आइए. एक और बार इसका अभ्यास करेंगे. மதுரையில் நடந்த யோகா விழாவில் ஆளுநர் ஆர்.என். ரவி பங்கேற்பு. 50 தண்டால் எடுத்து உடற்பயிற்சி. பிரणाम, भुजंगासना, पर्वतासना. உத்தராகண்ட் டேராடூனில் யோகா செய்த குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங், நட்டா உள்ளிட்டோரும் யோகாசனம் செய்தனர். (2026) தேர்தலை கருத்தில் கொண்டே தொகுதி மறுசீரமைப்பு பிரச்சனையை திமுக கையில் எடுத்துள்ளதாக மத்திய அமைச்சர் அமித்ஷா விமர்சனம். தமிழ்நாட்டில் மக்களவை தொகுதிகள் எண்ணிக்கை குறையாது என்று அமித்ஷா கூறுவது பொய் என TKS இளங்கோவன் பதிலடி. பொய் சொல்பவர்கள் எப்பொழுதுமே எதை வேண்டுமானாலும் பேசுவார்கள், எல்லாவற்றிலும் பொய் சொல்வார்கள். நேர்மையாக இதை விளக்குவதற்கான அந்த எண்ணம் பாஜகவுக்கு முற்றிலும் கிடையாது. அமித்ஷா தான் இந்த பொய்யின் மூலகர்த்தர், அவர்தான் இந்த பொய்களை எல்லாம் உருவாக்குகிறார். எனவே அவருடைய பேச்சை தமிழக மக்கள் எந்த காலத்திலும் நம்ப மாட்டார்கள். மதுரையில் நடைபெறும் முருக பக்தர்கள் மாநாட்டுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து. விரும்பும் தெய்வம் அவரது உரிமை என்றும் கருத்து. தெய்வங்களை வழிபடுவது ஜனநாயகத்தின் உரிமை. அந்த அடிப்படையில் ஜனநாயக நாட்டில் அவர்கள் விரும்புகின்ற கடவுள்களை இன்றைக்கு மாநாட்டின் மூலமாக அந்த அமைப்பைச் சேர்ந்தவர்கள் அங்கே மதுரையிலே பெரிய மாநாட்டை நடத்துகின்றார்கள். அதற்கு அமித்ஷா ஆங்கிலத்தை பார்த்து அல்ல சமத்துவத்தை பார்த்து பயப்படுகிறார் என அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி விமர்சனம். ஏழைகள், தலித்துகள், பிற்படுத்தப்பட்டவர்களை முன்னேற்ற ஆங்கிலம் உதவுவதாகவும் பதில். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 20,000 கனஅடியாக அதிகரிப்பு. அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளிக்க 2ஆம் நாளாக தடை. விடுமுறை தினம் என்பதால் திருப்பதியில் அலைமோதும் பக்தர்கள் கூட்டம். இலவச தரிசனத்திற்கு 24 மணி நேரம் காத்திருப்பு.
கர்நாடகாவில் தாமதமாக வீடு திரும்பிய போது ரீல்ஸ் பார்த்து கொண்டிருந்ததால் மனைவியை கொன்ற கணவன் ஆத்திரத்தில் கழுத்தில் கத்தியால் குத்தினார். அமெரிக்க அதிபர் டிரம்பிற்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்க பாகிஸ்தான் பரிந்துரை, கொடுக்க மாட்டார்கள் என டிரம்ப் கருத்து. உலக செஸ் தரவரிசையில் குகேஷை பின்னுக்கு தள்ளிய பிரக்ஞானந்தா 2 இடங்கள் முன்னேறி 5ஆம் இடத்தை பிடித்தார். ஈரானின் முக்கிய தளபதி சயித் இசாதியை தாக்குதலில் கொன்றுவிட்டதாக இஸ்ரேல் அறிவிப்பு. ஈரானுக்கும் ஹமாஸ் அமைப்புக்கும் இடையே ஒருங்கிணைப்பாளராக இருந்தார் என்றும் இஸ்ரேல் தகவல். தமிழ்நாட்டின் சில பகுதியில் வெப்பநிலை இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்க வாய்ப்பு. மதுரை விமான நிலையத்தில் அதிகபட்சமாக 105 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவு. வால்பாறையில் சிறுத்தையால் இழுத்துச் செல்லப்பட்ட 4 வயது சிறுமி சடலமாக மீட்பு. நேற்று முதல் தேடப்பட்ட நிலையில் வீட்டின் அருகிலேயே சடலமாக கிடந்தார். சென்னையில் புதுப்பிக்கப்பட்ட வள்ளுவர் கோட்டத்தை பொதுமக்களின் பார்வைக்கு இன்று திறந்து வைக்கிறார் முதலமைச்சர். முதல் நிகழ்ச்சியாக முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு பாராட்டு விழா நடத்தும் மாற்றுத்திறனாளிகள். சட்டமன்ற தேர்தலில் கூடுதல் எண்ணிக்கையில் தொகுதிகள் கேட்க ஆசை. மதிமுக எம்பி துரை வைகோ பேட்டி. கடலூர் பேருந்து நிலையத்தை குறிஞ்சிப்பாடி தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் அமைக்க எதிர்ப்பு. கடலூர் தொகுதிக்குள் அமைக்க கோரி பல கட்சியினர் மற்றும் அமைப்பினர் போராட்டம். நாகை மாவட்டத்தில் கடைமடையை சென்றடைந்த காவிரி நீர். திருக்குவளை அருகே ஏர்வைக்காடு கதவணையில் நெல் மற்றும் பூக்கள் தூவி வரவேற்பு. ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் நடந்த யோகா விழாவில் பங்கேற்ற பிரதமர் மோடி மக்களோடு மக்களாக சேர்ந்து யோகா செய்தார். क्लॉकवाइज तिप्पंडी श्वास वदलतु तलानी किंदक्की तिस्कोरंडी श्वास छोड़ते हुए गर्दन को नीचे लेके आइए. एक और बार इसका अभ्यास करेंगे. மதுரையில் நடந்த யோகா விழாவில் ஆளுநர் ஆர்.என். ரவி பங்கேற்பு. 50 தண்டால் எடுத்து உடற்பயிற்சி. प्रणाम, भुजंगासना, पर्वतासना. உத்தராகண்ட் டேராடூனில் யோகா செய்த குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங், நட்டா உள்ளிட்டோரும் யோகாசனம் செய்தனர். இரண்டாயிரத்தி 26 தேர்தலை கருத்தில் கொண்டே தொகுதி மறுசீரமைப்பு பிரச்சனையை திமுக கையில் எடுத்துள்ளதாக மத்திய அமைச்சர் அமித்ஷா விமர்சனம். தமிழ்நாட்டில் மக்களவை தொகுதிகள் எண்ணிக்கை குறையாது என்று அமித்ஷா கூறுவது பொய் என TKS இளங்கோவன் பதிலடி. பொய் சொல்பவர்கள் எப்பொழுதுமே எதை வேண்டுமானாலும் பேசுவார்கள், எல்லாவற்றிலும் பொய் சொல்வார்கள். நேர்மையாக இதை விளக்குவதற்கான அந்த எண்ணம் பாஜகவுக்கு முற்றிலும் கிடையாது. அமித்ஷா தான் இந்த பொய்யின் மூலகர்த்தர், அவர்தான் இந்த பொய்களை எல்லாம் உருவாக்குகிறார். எனவே அவருடைய பேச்சை தமிழக மக்கள் எந்த காலத்திலும் நம்ப மாட்டார்கள். மதுரையில் நடைபெறும் முருக பக்தர்கள் மாநாட்டுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து. விரும்பும் தெய்வம் அவர் உரிமை என்றும் கருத்து. தெய்வங்களை வழிபடுவது ஜனநாயகத்தின் உரிமை. அந்த அடிப்படையில் ஜனநாயக நாட்டில் அவர்கள் விரும்புகின்ற கடவுள்களை இன்றைக்கு மாநாட்டின் மூலமாக அந்த அமைப்பைச் சேர்ந்தவர்கள் அங்கே மதுரையிலே புதிய மாநாட்டை நடத்துகின்றார்கள். அதற்கு அமித்ஷா ஆங்கிலத்தை பார்த்து அல்ல சமத்துவத்தை பார்த்து பயப்படுகிறார் என அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி விமர்சனம். ஏழைகள், தலித்துகள், பிற்படுத்தப்பட்டவர்களை முன்னேற்ற ஆங்கிலம் உதவுவதாகவும் பதில்.
ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 20,000 கனஅடியாக அதிகரிப்பு. அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளிக்க 2ஆம் நாளாக தடை. விடுமுறை தினம் என்பதால் திருப்பதியில் அலைமோதும் பக்தர்கள் கூட்டம். இலவச தரிசனத்திற்கு 24 மணி நேரம் காத்திருப்பு. கர்நாடகாவில் தாமதமாக வீடு திரும்பிய போது ரீல்ஸ் பார்த்து கொண்டிருந்ததால் மனைவியை கொன்ற கணவன் ஆத்திரத்தில் கழுத்தில் கத்தியால் குத்தினார். அமெரிக்க அதிபர் டிரம்பிற்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்க பாகிஸ்தான் பரிந்துரை. கொடுக்க மாட்டார்கள் என டிரம்ப் கருத்து. உலக செஸ் தரவரிசையில் குகேஷை பின்னுக்கு தள்ளிய பிரக்ஞானந்தா 2 இடங்கள் முன்னேறி 5ஆம் இடத்தை பிடித்தார்.